நீங்கள் பிழைத்திருக்கிறவர்கள் என்பதற்கு கல்வாரி சிலுவை அடையாளமாய் இருக்கிறது. பாவத்துக்கு நான் மரித்து இருக்கிறேன் என்பதற்கு கல்வாரி சிலுவை அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் அடிமைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்றால் இனி பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, நீதிக்கு, தேவனுடைய நீதிக்கு அடிமைகளாக இருங்கள் என்று அவர் எழுதுகிறார். ஆண்டவருக்கு, என்னுடைய எஜமானனுக்கு எது அடிமையா இருக்கிறதோ அந்த அடிமைக்கு கீழே நான் அடிமையா இருக்கலாமா? ஒரு எஜமானனுக்கு அடிமையா இருக்கலாம், நீ ஒரு அடிமைக்கு அடிமையா இருக்கலாமா? பாவம் நம்மை ஆண்டு கொண்டது. ஆனா இன்னைக்கு இயேசு ஆண்டு கொண்டிருக்கிறார். எனக்கு மேல் என்னுடைய எஜமான் யார்? என்னுடைய ஆண்டவர் யார்? இயேசு. மனிதர்களை பயமுறுத்தின மரணம் இன்றைக்கு அவருக்கு அடிமை. அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. அவர் தான் சாவி வச்சிருக்கிறாரு. பாதாளம் அவருக்கு அடிமை, பிசாசு அவருக்கு அடிமை, எல்லா பாவங்கள் அவருக்கு அடிமை, எல்லா சாபங்களும் இயேசுவுக்கு அடிமை, எல்லா வியாதிகளும் அவருக்கு அடிமை, எல்லா தரித்திரங்களும் இயேசுவுக்கு அடிமை. அந்த அடிமைகளுக்கு நீங்கள் அடிமையா இருக்கும்படி இயேசு மரிக்கவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சுகமடைந்தவர்களாக, சாபமற்றவர்களாக, எல்லா விடுதலையோடும் இருக்க இயேசு உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவையில் நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது அவருடைய ஆசீர்வாதங்களில் நாம் வாழ்வதற்கு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு சமமாயிருக்கிறது.